வணக்கம். இது தென்துருவம் சேனல். இன்னைக்கு நாம வீடியோவில் என்ன விஷயம் நம்ம பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் விவகாரத்தை தான் பேச போறோம். டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா, ஜந்தர் மந்தர்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மாணவர்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்தின் விளைவு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு பதவியை. அவர் வந்து பதவி ராஜினாமா பண்ணது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அவங்க பேச்சுவார்த்தை மத்திய அரசு கூட நடத்தினாங்க. அதை வந்து மத்திய அரசாங்கமும் அவங்க பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கான மரியாதை கொடுக்குற மாதிரி அவர் வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக காரங்க வந்து ஒரு மாணவர் போராட்டம்ன்ற பேர்ல ஒரு பக்கம் மாணவர் போராட்டம் நடந்தது. அதுல இவங்க நடுவுல உள்ள கலந்துக்கிட்டு நாங்களும் வந்து நீட்டை ரத்து செய்யறதுக்காக போராடுறோம், நீட்டை ரத்து பண்ணி ஆகணும் இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி கேட்கறது வந்து நீட்டு வினாத்தாள் கசிவு, அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கணும், அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால நீங்க பதவி வந்து ராஜினாமா பண்ணுங்க, பொறுப்பேற்றுக்கோங்க அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது அவங்க சரி ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் அது நடக்காது, அது நாங்க அது என்ன வந்து முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணி எப்படி சேஃப்டியா வச்சுக்க முடியுமோ அதை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. இவங்க நீட்டு வேணாம் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்க போராட்டம் பண்றாங்க. ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க நீட்டை வேணானே சொல்லலை, நீட்டை வந்து முறையா நடத்துங்க அப்படின்றது அவங்களோட போராட்டத்தோட கொஸ்டின். இவங்க வந்து நீட்டை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க போராடிட்டு இருக்காங்க. போராடட்டும், நல்ல விஷயம் தான். நம்ம இதுல வந்து நீட்டை பத்தி நம்ம நிறைய விஷயம் வந்து பேசணும். அதாவது நீட்டு கண்டிப்பா தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 வருஷமா ஒருத்தர் கஷ்டப்பட்டு படிக்கிறான். 12 வருஷமா ஒருத்தன் படிக்கிறான், அவன் டாக்டர் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு மெடிக்கல் படிச்சுட்டு 12 வருஷம் முடிச்ச உடனே அந்த ஒரு 3 மணி நேரம் தேர்வு வந்து அவன் டாக்டர் ஆகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறதுன்றது வந்து ஒரு நியாயமான விஷயமானு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவன் இதுக்காகவே 12 வருஷமா கனவு கண்டிருக்கான், படிச்சு டாக்டர் ஆகணும்னு சொல்லி தொடர்ந்து படிக்கிறான். +2ல அதுக்கான கேள்விகள்லாம் கேட்கப்பட்டு தான் பாஸ் ஆகி மெடிக்கல் போறதுக்காக இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது இல்லையா. இப்ப நீட் வந்து 2016ல வந்தது. அதாவது 2010ல திமுக ஆட்சியில் இருக்கும்போது நீட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மெடிக்கல் கவுன்சில் வந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து நீட்டுக்கான எக்ஸாம் வைக்கணும், மருத்துவத்துல வந்து கொஞ்சம் நிறைய மரணங்கள், தவறான சில சிகிச்சை முறைகளால நிறைய பேர் மரணங்கள்லாம் நடந்திருக்கிறதுனால அதை வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்து நீட் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்போ வந்து திமுக ஆட்சியில இருக்கு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருக்காரு. அப்போதான் நீட்டை வந்து எடுத்துட்டு வராங்க உள்ள. அதுக்கப்புறம் 2011ல ஏடிஎம்கே ஆட்சி மாறிச்சு, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க நீட்டுக்கு எதிர்ப்புன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க 5 வருஷமா. ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்க இருக்கிற காலம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 2013ல நீட்டை வந்து அமல்படுத்துறாங்க. அப்ப வந்து நிறைய மாநில அரசாங்கங்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இதை வந்து அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணதுனாலயும் வழக்கு போட்டதுனாலயும் நீட் வந்து 2 ஆண்டுகளுக்கு வந்து விலக்கு கொடுத்தாங்க அந்த மாநில அரசாங்கத்துக்கு. அதனால நீட்ல இருந்து விலக்கு 2 வருஷத்துக்கு கிடையாது, அதுக்கப்புறம் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 2016 வருது. 2016ல மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த வழக்குல உடம்பு சரியில்லாம ஜெயிலு அது இதுன்னு சொல்லி எடப்பாடியார் அப்ப வந்து முதலமைச்சரா இருக்காரு. இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 2016ல நீட்டை வந்து அமுல்படுத்துறாங்க. அவசரமா முதல் எக்ஸாம் வந்து 2016ல வந்து அமுல்படுத்தி நடத்திடுறாங்க. அன்னையில இருந்து வருஷம் இப்போ வரைக்கும் அந்த நீட்டுன்றது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதனால வந்து ஏழை மாணவர்களுக்கு 2 விதம் இருக்கு, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நல்லது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அவன் கரெக்டா நீட் தேர்வு எழுதி இருந்தானா அவன் வந்து சாதாரண ஏழையா இருந்தா கூட, அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வெளியில வந்தா பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாத கஷ்டப்படுறவங்களா கூட நிறைய பேர் நீட்ல பாஸ் பண்ணி இன்னைக்கு டாக்டரா வந்து ஆயிருக்காங்க, மருத்துவக் கல்லூரிக்கு போயிருக்காங்க. அதே சமயத்துல கொஞ்சம் அந்த அளவுக்கு அந்த ரேங்கிங் எடுக்க முடியல அப்படின்னும் போது பசங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. அதுல நிறைய மரணங்கள் கூட நடந்திருக்கு, தற்கொலைகள்லாம். அதெல்லாம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயங்கள். இப்போ இவங்க நீட்டுக்கு வந்து கல்வி தகுதியை உயர்த்ததுக்காக நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு கோச்சிங் சென்டர் தான் இப்ப அதிகமாயிடுச்சு. நீட் கோச்சிங் சென்டர் தான் அங்கங்க முளைச்சு ஐஏஎஸ் கோச்சிங் மாதிரி நீட் கோச்சிங் சொல்லிட்டு தனியா வந்து ஃபுல்லா ஆரம்பிச்சுட்டு அதுல நிறைய பணத்தை வந்து வாங்குறாங்க. அதுல ஃபீஸ் கட்ட முடிஞ்சவங்க அதுல போய் படிக்கிறாங்க.
ஒரு வருஷம் ஒரு அட்டம் 2 அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்படி கோச்சிங் சென்டருக்கு போயுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ இந்த நீட்ன்றது நிறைய விஷயங்கள் வந்து நீட்ல வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதாவது +2லயே ஒரு சப்ஜெக்டை ஆட் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவு ஸ்கோர் பண்ணணும், அப்பதான் வந்து நீங்க டாக்டருக்கு வந்து போக முடியும். ஒருவேளை அதுல ஸ்கோர் பண்ணலன்னா மறுபடியும் அந்த அதே பேப்பரை மறுபடியும் எழுதலான்ற மாதிரி எதனா ஆப்ஷன் மாதிரி கொடுத்தாங்கன்னா கூட ஓகே, அதுக்கான முயற்சிகள் வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்க அதுக்காக பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. +2 வரைக்கும் முடிச்சு நல்ல மார்க் எடுத்துட்டு 80% அபோவ் 80% வரைக்கும் மார்க் எடுத்துட்டு கூட நீட்ல ஃபெயில் ஆயிட்டு மெடிக்கல் காலேஜ் போக முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்ப எடுத்துட்டு வந்ததுக்கான காரணம் வந்து டொனேஷன்ஸ். எல்லாம் 50 லட்சம் 1 கோடி டொனேஷன் வாங்கிட்டு எவ்வளவு மார்க் இருந்தாலும் பணக்காரங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக தான் நீட்ன்றது ஒன்று உருவாக்குனாங்க. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது அது கரெக்டா தான் தெரியும். ஆனால் அடிப்படை மக்கள், அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி தெரியாது யாருக்கும், தமிழ் மீடியம் படிச்ச பசங்க நிறைய பேர் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் வந்து இந்த சிபிஎஸ்சி படிச்சவங்களுக்கும் ஸ்டேட் போர்டில் படிச்சவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலபஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சிபிஎஸ்சி படிச்சவன் ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். அவனுக்கு அது அது சம்பந்தமான கேள்விகள் நிறைய உள்ள இருக்கும். ஸ்டேட் போர்டு படிச்சவனுக்கு அந்த கேள்வியே புரியல. அப்படின்னும் போது நீட்டை வந்து கொஞ்சம் அரசாங்கம் அதுக்கான என்ன பண்ணணுன்றது அதுக்கான ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இது. ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்வு நடத்துறது வந்து, தேர்தல்ன்றது வேற, தேர்வுன்றது வேற. இது வந்து மக்களோட அவங்களோட கனவுகள். இது அவங்க டாக்டரா படிக்கணும்னா டாக்டராக படிச்சு அவங்க கனவு காட்டுறாங்க. இந்த கனவுல மண்ணெண்ணி போடக்கூடாது. அதனால இந்த நீட் தேர்வுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல வழி பண்ணணும். ஆனா இங்க திமுக நாடகம் ஆடுவாங்க. அவங்களே தான் கையெழுத்து போடுவாங்க, அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களே போராட்டம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து மனசுல வைக்கணும். மாணவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இங்க வந்து மறுபடியும் அந்த ராஜினாமா பண்ணி அங்க போராட்டமே முடியிற கண்டிஷன்ல இருக்கு. ஆனா இங்க வந்து நாங்க போராட்டத்தை தொடருவோம், நீட் வந்து ரத்து பண்ற வரைக்கும் தொடருவோம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், மெரினால ஜல்லிக்கட்டுக்காக ஒரு போராட்டம் பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கும்போது ஒரு போராட்டம் நடந்தது. அவங்க அனுமதி கொடுத்தாங்க. நியாயமான முறையில அமைதியான முறையில எல்லா இளைஞர்களும் கலந்து மெரினா பீச் ஃபுல்லா ஓரளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டம் பண்ணாங்க. கடைசியா ஒப்புதல் வரும்போது அதுல ஒரு கலவரம் வந்தது. அது யாரால வந்தது, யார் தூண்டி வந்தது, யாரை முன்னிலைப்படுத்தி கேமரால காமிச்சிட்டே இருந்தாங்கன்றது எல்லாமே நம்ம நியூஸ்ல பார்த்தோம். இப்ப இருக்கிறாங்களே ஜூலி அவங்களாம் சேர்ந்துதான் அப்ப உள்ள இருந்துகிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அவங்களே தான் இந்துக்குள்ளேயும் வராங்க. மறுபடியும் இந்த மாணவர்கள் வந்து மாணவர்கள் தானே சொல்லி சப்போர்ட் பண்றோம் உள்ள போய் போராட்டத்துல களமிறங்கி இவங்க கலவரத்தை உண்டு பண்ணி இந்த அரசாங்கத்துக்கு எதனா ஒரு இழிச்சொல் வரணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அதனால அனைவரும் கொஞ்சம் கவனமா இருங்க. எது கரெக்ட்ன்றத யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இனிமே என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம தொடர்ந்து மத்திய அரசு என்ன செய்ய போறாங்க தொடர்ந்து பார்ப்போம். இது போன்ற ஒரு முக்கியமான சில நிகழ்வுகளை பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோல நம்ம பேசுவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே. வணக்கம்.